சமீபத்தில் பெரிய கான்ட்ரவர்சியான சார் அவரோட அந்த டீசர் ஈவென்ட் லான்ச்ல பேசுறப்ப வந்து ரொம்ப சொல்லிட்டு தடை கோரி எல்லாருமே வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து? அதுக்கப்புறம் அதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன, சொல்ல வைக்கப்பட்ட காட்சிகள் என்ன, அதை பார்த்துட்டு இந்த படம் நாட்டம் எடுத்த ஒரு இடமா இருக்கு இடத்துல பட் ஆனால் சூழல் எப்படி இருக்குன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. ஓகேங்களா, இந்த படத்தை இப்போ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. உடல் உறவு வச்சுக்கவே விருப்பம் இல்லாத போது என்ன பெரிய முரண்பாடு அப்படின்னா, ஒரு பிராமின் பொண்ணா இருந்து இந்த விஷயத்துல நீ கிரிட்டிசைஸ் பண்றியே, இந்த விஷயத்த நீ பிரேக் பண்றியே. இன்னொரு விஷயம், ரொம்ப கஷ்டமான கேள்வி. இதுக்கான எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுன்றது இருக்கா? ஹாய், ஹலோ, திஸ் கங்கா அண்ட் திஸ் இஸ் உங்கள் வினோத். வழக்கம் போல தான் போன பாட்காஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம ஒவ்வொரு பாட்காஸ்ட்லையுமே ஒவ்வொரு டாபிக் பற்றி பேச போகிறோம். தனி மனிதனை இந்த சமூகத்தோடு தொடர்புபடுத்தக்கூடிய அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் தொடர்ந்து பேசுகிறோம் இந்த பாட்காஸ்ட்டில். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஸோ சமீபத்தில் பெரிய கான்ட்ரவர்சியான பேட் கேம், ஸோ அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இது வழக்கம் போல் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு விஷயம் நடந்து தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சு, ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் போகுது, அதுக்கு மக்கள்கிட்டேருந்து என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள் வரவேற்கப்படுது அல்லது எதிர்த்தரப்புலேருந்து என்ன மாதிரி கருத்துக்கள் பற்றி மட்டும் பேச போகிறோம். இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வெறும் டீசர் மட்டும் தான் ரிலீஸ் ஆனிச்சு இல்லைங்களா? இப்போ நான் சமீபத்தில் வந்து மிஸ்கின் சார் அவரோட அந்த டீசர் ஈவென்ட் லான்ச்ல பேசுகிறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக பேசியிருந்தாரு. இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் அந்த ஆடியோ லான்ச்லேயும் வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பெண்கள் டைரக்டர்ஸ்லாம் வேற வரணும், அதை வந்து அவங்களோட ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மூலயமா தான் நான் இப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். டிராகன் ஆடியோ லான்ச்சில் போயிட்டு பேட் கேர்ள் பற்றி பேசினாரு. ஸோ அது இன்னும் சென்சேஷனலாக இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த விஷயம் இன்னும் பெருசாக பேசப்பட்டுச்சு. அது இல்லாமல் கூடவே அவரு சினிமா வீட்டெல்லாம் போகிறாரு. ஆனால் அதுக்கும் பேட் கேர்ளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா அவரு அதுக்கு முன்னாடி அவர் மீது சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அவர் இன்னொரு படத்தோட ஆடியோ லான்ச்ல அவர் பேசின விதங்களுக்கு அதுக்கு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டதுனால சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டே போக போற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ இந்த மாதிரியான வெற்றிமாறன், பாரஞ்சித், அது இல்லாம மிஸ்கின், ராம், இந்த மாதிரி டைரக்டர்லாம் பேட் கேர்ள் மாதிரியான படங்களை பெருசா வரவேற்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப சமூகத்துக்கு ஆரோக்கியமான விஷயம் தான். அது இல்லாம சமூகத்துன்றதோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம். இந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு தோணுது. என்னன்னா, இப்போ இந்த மாதிரி பேட் கேர்ள்ன்ற படத்தை வந்து தமிழ்நாட்டுல இப்படி ஒரு படம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை கோரி எல்லாருமே வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதுதான், அது எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட பீப்புள் தான். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 6.5 கோடி பேர் 7 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் 7 கோடி பேர் அப்படி வேணான்னு சொல்றதில்ல. அந்த 7 கோடி பேருமே ஒரு 7% கூட வரமாட்டாங்க. ஸோ ரொம்பவே மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய, இல்லைனா ஒரு மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள, இல்லைனா இவங்க கருத்துங்க பேசப்பட்டால் ரொம்ப ப்ராப்ளமாகும் அப்படின்ற மாதிரியான பர்சன்ஸ், இல்லைனா அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ் அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் இது பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அந்த படம் இப்போ வெளியிடாமலேயே இருக்கு. ஓகேங்களா, இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே இந்த பிரச்சனைகள் இருக்கு. நம்ம நார்த் இந்தியாவில் பத்மாவதி படம்னு நினைக்கிறேன், தீபிகா படுகோன் படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரெலாம் ஐ திங்க் ஃபயர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், கொளுத்துனாங்கன்னு நினைக்கிறேன், இந்த படமே ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த போக்கு இந்தியா ஃபுல்லாகவே இருக்குங்க, தமிழ்நாட்டில் மட்டும்லாம் இல்லை. அந்த திரைப்படம் எதிரான கருத்து பேசுதுன்னா அதை பயங்கரமாக கண்மூடித்தனமாக அப்போஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தில் என்ன பேசியிருக்கு, அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன, சொல்ல வைக்கப்பட்ட காட்சிகள் என்ன, அதை பார்த்துட்டு இந்த படம் வேணும் வேணாம், இந்த கருத்து ஏற்புடையதா இருக்கு இல்லை அப்படின்றதுக்கு அப்படி சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கு. பட் ஆனால் வெறும் டீசர் கட்டை மட்டுமே பார்த்துட்டு வைக்கிற விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய முரணா இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியாம பயங்கரமா இருக்கு. அதே சமயத்துல இப்போ அந்த டைரக்டர் வந்து அந்த டீசர் லான்ச்ல வந்து சொல்லியிருந்தாங்க, பெண்களை வந்து புனிதர்களா பார்க்காதீங்க, மனிதர்களா பாருங்க, பத்தினியா ஒரு புனிதமா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயமும் கூட பெரிய சென்சிட்டிவா மாதிரி பயங்கரமா பேசப்பட்டது. அதுக்கான கருத்து உங்களோட? யார் விக்டிமோ
அந்த விக்டிம் வந்து அவங்களோட வழிகளை பேசினாதான் அந்த கருத்து சமூகத்துல பெரும்பாலும் சென்றடையும். ஓகேங்களா? இப்போ உங்களோட வழிகளை நான் சொல்றதுக்கும் உங்களோட வழிகளை நீங்களே சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வினோத் இப்படிதானா வினோத்தை பத்தி நான் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அவர் அவுட்ஃபிட்டை வச்சோம்னா வினோத் இப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் வினோத் உள்ள என்ன நினைக்கிறாரு வினோத் மட்டும் தான் தெரியும். ஏன்னா வினோத் எந்த விஷயத்துல எப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அவங்க மற்றவங்களால அவர் எப்படி கஷ்டப்படுத்தப்படுறாருன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ நீங்க வந்து உங்களோட வழிகளை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொண்டு போகும்போது தான் அது இன்னும் ஒரு தொடர் உரையாடலை நிகழ்த்தும். இல்லைன்னா அந்த வழிகளை பத்தி அதிக பேசப்படும். அப்படி பேசப்பட்டாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த டைரக்டர் ஆக்சுவலி வர்ஷா பாரத்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அவங்க இந்த விஷயம் மெயினா ஆடியோ லான்ச்ல இப்படியேப்பட்ட விஷயங்கள், அதாவது பெண்ணை வந்து பத்தினியா பார்க்கறதும் ரொம்ப புனிதமா ஆக்குறதும் அவங்களோட சாஸ்டிட்டி, அதாவது அந்த கற்பை மையமா வச்சு பெண்களை ஒடுக்குறதும், இதெல்லாம் பெண்கள் பேச வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்த ஆண்கள் பேசுறதை விட பெண்கள் இந்த மாதிரி விஷயத்த தொடர்ந்து பெரிய உரையாடலா நிகழ்த்தணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த அதுல சொல்லப்படுற அந்த கலாச்சார விஷயங்கள் வந்து அந்த கலாச்சாரம் நம்ம இந்தியாவுக்கு அது வந்து பொருந்துமா? இந்தியா பத்தி சொல்லும் போது அம்பேத்கர் சொல்லுவாரு. அதாவது என்ன சொன்னாருன்னா, சாண குவியல் மீது கட்டப்பட்ட மாட மாளிகை தான் இந்தியா அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், பேஸ் ஃபுல்லா ஒரே நாத்தம் எடுத்த ஒரு இடமா இருக்க இடத்துல போய் உட்காந்து சாப்பிடுமா, உட்காந்து வாழுவோமா? கண்டிப்பா நிச்சயம் வாழ மாட்டோம். ஓகேங்களா? அப்படியாப்பட்ட இடத்துல நீங்க ஒரு மாட மாளிகை கட்டிட்டு இருந்தா இந்தியா அப்படிதான் அவர் டிஃபைன் பண்றாரு. ஏன்னா இந்தியா வந்து பல்வேறு பிற்போக்குத்தன்மை நிறைந்த, அதாவது விலங்குகளை கடவுளா வணங்குற சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் அடிப்படையாக வச்சுட்டு பெண்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் தலித்துகளை ஒடுக்குகிற ஒரு ரொம்ப மோசமான பிற்போக்கில் இருக்கக்கூடிய நாடு. இப்போ கூட ஒன்றுமே இல்லை. 2025 இருக்கும். எவ்வளவோ தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் எவ்வளவோ வளர்ந்த இந்த காலகட்டத்தில் கூட இன்னமும் நம்மளுடைய இந்த நாடு எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதுன்னா, அதாவது இந்துத்துவம் சொல்லக்கூடிய, இல்லைன்னா அது போற்றுகிற, அது பரப்புகிற ஒரு கருத்து இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த சாதியை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிறது, இல்லைன்னா மதத்தை ரொம்ப இறுக்கப்பட்டுக்கிட்டு இன்னொரு மதத்துக்காரங்கள மேலே ஒரு வன்முறையோ இல்லைன்னா ஒரு அவதூறோ பரப்புறது, இல்லைன்னா ஒரு சாதியினர் மற்ற சாதியினர் மேலே நான் மேலே நிற்கலன்னு சொல்கிறது, இல்லைன்னா அவங்கள ஏதோ ஒரு பொருளாதார ரீதியோ இல்லை நிறத்தின் பேர்லையோ இந்த மாதிரி சாதியின் பேராலோ ஒடுக்குறதுன்றது இது என்னத்தோடு நிகழ்ந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம இது கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக தான் பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம பெருமையாக பேசிக்கிற அளவுக்கு இந்திய கலாச்சாரம் இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் ஒருபோதும் இல்லை. நம்ம எங்கேயுமே அப்படிலாம் பேசவே முடியாது. அப்படியேப்பட்ட சூழலை தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியே வந்து, அதுவும் அதில் அந்த பெண் பேசக்கூடிய அந்த அரசியல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப வரவேற்கணும். அதை யார் ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காக வரவேற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இது பெரியார் மண் என்று சொல்கிறோம். இங்கே நிறையா முற்போக்கு கருத்துக்கள் பேசப்படுகிறது, முற்போக்கு திட்டங்கள் கொண்டு வருகின்றது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரியான படங்களில் இந்த மாதிரி முற்போக்கு பேசக்கூடிய அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களோ பெருசாக வரவேற்று நேரம் அந்த படத்தை திரையரங்கத்தில் வெளியிட்டிருக்கணும். பட் ஆனால் சூழல் எப்படி இருக்குன்னா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கு. ஓகேங்களா? இந்த படத்தை இப்போ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம்னு ஒரு இந்துத்துவ அமைப்பு ஒன்று இந்த படத்துக்கு சென்சார் போர்டு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கு. அதுக்கு சென்சார் போர்டு என்ன சொல்லியிருக்குன்னா, இல்லை என்ன அவங்க எங்கள்கிட்ட சென்சாருக்கு அப்ளை பண்ணவே இல்லை, ஸோ அதனால் நாங்கள் அதுக்கு பெருசாக கருத்து போட முடியாது, வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணோம் படத்தில் என்ன கட் பண்ணணும் என்ன வைக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் டீசர் கட்டை வச்சு மட்டுமே இப்படியாப்பட்ட ஒரு கருத்துக்கள்லாம் பரப்பப்படுது. அப்போ இப்பேற்பட்ட சூழலில் எப்படி ஒரு கருத்தை நம்ம ஏற்கவோ இல்லைன்னா முழுசா ஒன்றுமே தெரியாமல் நம்ம எப்படி இதை எதிர்க்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படம் வந்து அந்த படத்துல அந்த பெண் பேசுற அந்த சுதந்திரத்தையும் சரி, அதுல அந்த படத்தின் மூலமா ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல போறாங்கன்னு வச்சுங்க, அதை தடை பண்ணியோ இல்ல தடுத்தோ அது சார்ந்து சுத்தி நடக்கிற அந்த அரசியலை பத்தி உங்க பார்வையில எப்படி நீங்க நீங்க இதை மெஜாரிட்டி நீங்க கவனிச்சு பாருங்களேன், பெண்கள் மீது அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க லாஸ்ட் சாவர வரைக்குமே அவங்கள ஒடுக்கிறதுக்கான, இல்லைன்னா அவங்க ஒரு கட்டத்தில் இதை தாண்டி போகக்கூடாதுன்னு டிஃபைன் பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே இங்கே உள்ள ஆணாதிக்க சமூகம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு.
பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா ஓகே, அடுத்து இந்த பொம்பளை பிள்ளைய எப்படி படிக்க வைக்க போறோன்றதை விட இந்த பொண்ணை எப்படி நம்ம இன்னொரு வீட்டுக்கு கரை சேர்க்க போறோம், இதுக்கு எப்படி நகை செய்ய போறோம், அதுக்கான ஏற்பாடுகள் என்ன பண்ண போறோம் அப்படின்றாங்க. அதே இந்த பொண்ணு கொஞ்சம் வளர்ந்து வந்து வயசுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வயசு வந்ததை அந்த பொண்ணு ஆக்சுவலி அந்த 10 பருவம்லாம் அப்போதான் அந்த பொண்ணுங்கள் நிறைய கற்றுக்கக்கூடியது, நிறைய வெளியில் போயிட்டு பல விஷயத்த பார்த்து புரிஞ்சு நடைமுறை வாழ்க்கையோடு பிணைய வேண்டிய காலகட்டம் அது, ஓகேங்களா. அந்த காலகட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு வயசுக்கு வர்ற சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், இனிமேல் அவங்க அம்மா அப்பா வயிற்றுல நெருப்பு கட்டி இருக்கணும் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்கன்னா, நிறைய படத்தில் பார்த்துருப்போம் அது, ஓகேங்களா. அதை சொல்லியே வளர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு வெளியே போயிட்டு யாரோ தொட்டாலோ யார் கூடயோ ஒரு உடல் வச்சுக்கிட்டாலோ இந்த பொண்ணோட வாழ்க்கையே போன மாதிரி ஒரு சூழல் இருக்கு. எல்லாம் இது இந்த மாதிரி சீன்லாம் பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் ரொம்பவே இருக்கு. இதை பத்திலாம் யாரும் எதிர்க்கவும் செய்யல, விமர்சனமும் சொல்ல. நம்ம பழைய சினிமாலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எப்படி சொல்றது, யாரு ஒரு பொண்ணை ரேப் பண்ணுவான், ஆனா பஞ்சாயத்து கோர்ட் வந்து யாரை ரேப் பண்ணாலும் அவங்களே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ரேப் பண்ணவன் அந்த பொண்ணை விருப்பப்பட்டு பண்ணாலோ விருப்பம் பண்ண ரேப் பண்ண ஆயிடுச்சு, ஓகேங்களா. அந்த பொண்ணு பிடிக்காம தான் இருக்கும். அந்த பொண்ணு அந்த ஆண் கூட உடல் உறவு வச்சுக்கவே விருப்பம் இல்லாத போது எப்படி காலம் பூரா சேர்ந்து வாழ முடியும்? நம்ம ஒரு 75 வருஷம் 80 வருஷம் தமிழ் சினிமாவில் இப்பேற்பட்ட காட்சிகள் நம்ம அதிகம் பார்த்தோம். பட் இதெல்லாம் இந்த தமிழ் சமூகம் கேள்விக்கு உட்படுத்தவே இல்லை, விமர்சனம் பண்ணவே இல்லை. சூப்பர் ஹிட்டா இருக்கு, நிறைய படங்கள் ஆயிருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி கருத்தெல்லாம் நம்ம கண்டுக்காம போயிருக்கோம். அதிக விமர்சனம் பண்றமோ இல்லையோ, ஆனா இதான் நடைமுறை வாழ்க்கையில இப்படிதான் ஏத்துக்கிட்டு அதை பகுப்பாய்வு செய்யாம கடந்து போயிருக்கோம். ஆனா அதுக்கு நேர் எதிரா நான் அப்படிலாம் இருக்க முடியாது, எனக்கு நீ ஓகே அது ஏதோ தெரியாம நடந்துச்சு, அது என் மேல தப்பு இல்லை. ரேப் பண்ணவனுக்கு அவன் வீட்டுல அப்படிதான் வளர்த்துருக்காங்க, அவனுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அவனுக்கு ஒரு மிருகம் மாதிரி அவன், ஓகேங்களா. அப்படி பண்ணவன் எனக்கு வாழ்க்கை துணையா வேணவே வேணாம், என் வாழ்க்கையை இப்படி மாற்றிக்க முடிச்சு தெரியும், நான் என் வாழ்க்கையில எனக்கு ஆண் துணையா யாரு வேணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இப்படி கருத்து சொல்லக்கூடிய பெண் வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்தால ஏத்துக்கவே முடியல. அது என்னன்னா ரொம்ப போட்ட அந்த கருத்து எழுத்து வடிவில் வந்தாலும் சரிதான், காட்சி வடிவில் வந்தாலும் சரிதான், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் வடிவில் வந்தாலும் சரிதான், அதன் மீது ஒரு அவதூறையோ இல்லைன்னா ஒரு வன்மத்தையோ இல்லைன்னா ஒரு பயத்தையோ இந்த சமூகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணுது. ஸோ அப்பேற்பட்ட சூழலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் கலாச்சாரத்தின் அடிப்படையிலையோ இல்லை பண்பாட்டு அடிப்படையிலையோ இல்லைன்னா இப்படி தான் இருக்குது. நான் என்ன சொல்ல போனால் வச்சுங்களேன், போன கவர்மெண்ட் நினைக்கிறேன், ஏடிஎம்கே கவர்மெண்ட் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் முன்னாடி இருக்கும், லயோலா இன்ஸ்டியூட்டில் ஒரு புகைப்பட கண்காட்சி வச்சுருக்காங்க. அந்த புகைப்பட கண்காட்சியில் ஒரு ஓவியர் வந்து அப்போது யூபியில் ஹத்ராஸில் நடந்த ஒரு தலித் பெண் மீதான ஒரு அதெல்லாம் ரேப்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஒரு பாலியல் வன்புறவு நடந்திருக்கு. அதை மையப்படுத்தி நம்ம பாரத மாதாவை நம்ம இன்னொரு பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் அதோட விந்துக்கெல்லாம் போயிட்டு அந்த மேலே படுற மாதிரி ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்துக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு திரும்ப வந்துச்சு இங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, ஓகேங்களா. ஸோ நம்ம இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் பட்டியல் போட்டு சொல்லிட்டு போகலாம், அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஏற்பட்ட படங்கள்லாம் வரும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ இதை மெயினாக யார் எதிர்க்கிறாங்கன்னு இருக்குல்ல. இப்போ தமிழ் சினிமா பொறுத்தவரையும் 2 விதமான படங்கள் ரிலீஸ் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா பாரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இந்த மாதிரி இயக்குநர்கள் சொல்லக்கூடிய கதைக்களம் ஒன்று. இன்னொன்று இவங்களுக்கு நேர் எதிராக சொல்லக்கூடிய, அதாவது நம்ம மோகன்ஜி அப்படி இல்லைன்னா அப்போ அந்த காலத்துலேருந்து இவர் யார் விசு ஷோ இப்போ ஏற்பட்ட ஆட்கள்லாம் அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அவங்க வளர்ந்த அந்த பண்பாட்டிலேருந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய பண்பாட்டிலேருந்து இல்லைன்னா ஐடியாலஜிலேருந்து ஒரு கதை சொல்லுவாங்க. இது ரெண்டுமே மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஆட்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த எதிர்ப்பே வரவே வராது. ஆனால் மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், இப்போ இந்த பேட் கேர்ள் இயக்கிய இந்த வர்ஷா பாரத் இந்த மாதிரியான கதைக்களங்கள் வரும்போது அதுக்கான எதிர்ப்புகள் ரொம்ப வீரியமாக இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த விஷயத்துல கூட சொல்லும்போது நான் யாரெல்லாம் எதிர்பண்பாடு வச்சிருக்காங்களோ இல்லைன்னா யார் இந்த ஐடியாலஜிக்கு நேர் எதிர் ஐடியாலஜினோ அவங்க எல்லாமே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புளாக இருப்பாங்க. இல்லைன்னா அந்த கம்யூனிட்டி பீப்புள் சப்போர்ட் பண்ணுற ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்துல இந்த பொண்ணு பார்த்தாலுமே இந்த பிராமின் பொண்ணு தான், ஓகேங்களா. இவங்களுக்கு இப்போ என்ன பெரிய முரண்பாடு அப்படின்னா, ஒரு பிராமின் பொண்ணா இருந்து இந்த விஷயத்துல நீ கிரிட்டிசைஸ் பண்றியே, இந்த விஷயத்துல நீ பிரேக் பண்றியே, இதெல்லாம் தப்பு இல்லையா, நம்மளோட பண்பாடை நம்மளோட கலாச்சாரத்தை நீயே இப்படி உடைக்கலாமா அப்படின்ற ஒரு கோவம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த டீசர் கட்டில் ஒன்று வரும் பார்த்தீங்களா, கோகரணா. ஸோ அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம்
காரணம் இருக்கலாம், அதுவும் ஒரு காரணம் சரிங்களா. அவங்க எதிர்க்கிறதுக்கு நீ நம்மவாவே இருந்துகிட்டு நீயே இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட். அது சப்போர்ட்டர்ஸ் சொல்றப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அதான் இப்போ விஜய் சேதுபதி, பா ரஞ்சித் அவர்கள், அப்புறம் மிஸ்கின், அப்புறம் அதான் டைரக்டர்ஸ் சப்போர்ட் பண்ற வெற்றிமாறன் அவர்கள்லாம் சப்போர்ட் பண்றப்போ உங்க வீட்டுல இருக்கிற பெண்களையும் உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களையும் வந்து நீங்க இந்த மாதிரி வந்து காமிச்சீங்கன்னா ஓகே நாங்க அதை ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது ஏன் எப்படி சொல்ல வராங்கன்னா அண்டர் 18 இருக்க ஸ்கூல் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்க இவங்கெல்லாம் இதை பார்த்து கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த கருத்து சொல்றவங்க எப்படி பாக்குறேன்னா, அந்த பக்கம் போனா பள்ளமா இருக்கா குழியா இருக்கா நீ விழுந்துருவன்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பள்ளத்தை பாக்குறோம், ஒரு தவறான செய்தியை பாக்குறோம், அதனால அந்த பக்கம் போவாரா விழுந்துருவன்னு சொல்லி அட்வைஸ் பண்றோம். அவன் திருப்பி என்ன கேட்கறான், நான் என்ன பாத்துக்கிறேன் நீ விழுந்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. இப்பேற்பட்ட ஆட்கள் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய கருத்து அவன் மனசுக்கு இக்காலகட்டத்தில் சரின்னு தோணும். பட் ஆனால் அவனோட சாதியும் அவனோட சடங்கும் அவனோட சம்பிரதாயமும் இதை ஏன் நம்ம பண்ணணும், இது வரதை பண்ணால் நம்மளை மற்றவங்க எப்படி பேசுவாங்க, சுற்றி இருக்கிறவங்களோ சொந்தக்காரவங்களோ தெருவில் இருக்கிறவங்களோ ஊர்க்காரங்களோ இது நம்மளை என்னவா வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, நம்மளோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடுமே அப்படின்ற மாதிரி அவன் மனசு அதை ஏற்றுக்காது. ஸோ அந்த அளவுக்கு இந்த இந்திய கலாச்சாரம் இல்லைன்னா இங்கே உள்ள இந்த ஆதிக்க மனோபாவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஊறி போயிட்டாங்க. நம்ம என்ன சொல்ல போனா இங்க உள்ள அனைத்து சட்டங்களும் ஆண்களால் இயற்றப்பட்டது. ஓகேங்களா. இங்க சுத்தி இருக்கிற அனைத்து சம்பிரதாயங்களும் அனைத்து பண்பாடுகளும் ஆண்களால் உருவாக்கப்பட்டு இதில் பெண்கள் இதுல பெண்களுக்கு எங்க நீதி கிடைக்கும், இல்லைன்னா இதுல பெண்களுக்கு எங்க சமத்துவம் கிடைக்கும். இதுல இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பெண் நான் இதெல்லாம் தாண்டி பண்ண போறேன்னு சொன்னா இது எப்படி இந்த ஆணாதிக்க சமூகம் ஏத்துக்கும். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அது அந்த மனசு வர்றதுக்கு ஒரு பெரிய ப்ராக்டிஸ் வேணும். ஓகேங்களா. அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா ஒரு பெரிய எஜுகேஷன் வேணும். அந்த எஜுகேஷன் தொடர்ந்து செஞ்சுருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம்லாம் இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இதில் இப்படி ஒரு கருத்து பேசியிருக்கு அப்படின்னா இதை ரொம்ப நார்மலாவோ இல்லைன்னா இதை ரொம்ப நியூட்ரலாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் அப்போ தான் உருவாகும். ஆனால் நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லவே இல்லை. அதுவும் இந்தியா தமிழ்நாடு போன்ற மாநிலம்லாம் ரொம்ப மோசம். ஓகேங்களா. பேச்சுக்கானா பெருமைக்கு பேசிக்கலாம், தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் அப்படின்னு. அதாவது முன்னேறிய மாநிலம்னா இவங்க எதில் டிஃபைன் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக பில்டிங் இருந்தாலோ இல்லை நிறைய ஐடி கம்பெனிகள் இருந்தாலோ இல்லை நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருந்தாலோ இதெல்லாம் தான் ரொம்ப முன்னேறிய மாநிலத்துக்கான வரையறை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக வேணால் நீங்கள் முன்னேறி இருக்கலாம், பட் ஆனால் சமூக ரீதியில் நீங்கள் எந்த அளவில் இருக்கீங்க அப்படின்றத ஒரு பெண்ணோட இது அம்பேத்கர் சொன்னது. ஒரு 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 குடும்பமோ இல்லைன்னா ஒரு சமூகமோ முன்னேறிய சமூகம் அப்படின்னு நான் எதை வச்சு நான் முடிவு பண்ணோன்னா அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் படிச்சிருக்காங்களா இல்லையா, இல்லை அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் எந்த அளவு முற்போக்காக இருக்காங்க, அதை வச்சு தான் அந்த சமூகம் எந்த அளவு ஒரு முற்போக்கா இல்லைன்னா ஒரு வளர்ந்த சமூகமா இல்லை நாகரீகம் அடைஞ்ச சமூகமா இருக்கு நான் ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி அம்பேத்கர் ஒரு கருத்து சொல்லுவார். ஸோ அது இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நம்ம ஈஸியாக பொறுத்து போகுது. தமிழ்நாட்டுலாம் ரொம்ப பயங்கரமாக ஆணித்தனமாக பொறுத்து போகுது. அப்படியாப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளும் அந்த சப்போர்ட்டர்ஸ் லிஸ்ட்ல ஜாயின் ஆகும் நினைக்கிறோம். இல்ல நம்மளாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கோம். அதாவது இந்த ஆணாதிக்க சமூகத்துக்குள்ள தான் இருக்கோம். அதாவது ஃபெமினிசம் பேசுறது இருக்கு. ஓகேங்களா. அது யார் பேசுறாங்கன்னு இருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த ஆண்கள் ஃபெமினிசம் பேசுறதெல்லாம் எப்படின்னா, ஆடு நனையுதேன்னு சொல்லி ஓனாய் பார்த்து வருத்தப்பட்டதால் கண்ணீர் பட்டதான்னு சொல்லி ஒரு கதை கேள்விப்பட்டீங்களா. அந்த மாதிரிதான் நம்ம பேசக்கூடிய ஃபெமினிசம், ஆண்கள் பேசக்கூடிய ஃபெமினிசம் எல்லாமே அது சூடோ ஃபெமினிசம் தான். ஓகேங்களா. வார்த்தைகளால் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதன் நடைமுறையில் நம்ம வீட்டு பெண்களுக்கு நாளைக்கு நம்ம கட்டிக்கிட்டு போகிற மனைவிக்கோ இல்லை நம்ம தங்கச்சிக்கோ நம்ம அக்காவுக்கோ இல்லை நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்க பெண்களுக்கோ நம்ம அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இருக்குல்ல. ஓகேங்களா. அதை அப்ளை பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல மறுபடியும் அதை போய் நம்ம கார்னர் பண்ணி அதை டார்கெட் பண்ணி சொல்லி காட்டுவோம். ஓகேங்களா. நம்ம அப்பேற்பட்ட சூழல் தான் இருக்கும். அது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கா பார்க்கலாம். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு இருக்கிற கேர்ள்ஸுக்கு ஓகே, பட் கிராமத்து சைடு இருக்கிற அந்த பெண்களுக்கு எந்த அளவு ஒரு பாதிப்பு உருவாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் யார் ரொம்ப அதிகம் ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறாங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க. இவங்களை விட யார் ரொம்ப இந்தியாவில் ஒடுக்கப்பட்டு இருக்காங்கன்னா பெண்கள் தான் இருக்காங்க. ஓகேங்களா. அதோட மெஷர்மெண்ட்ஸ் நம்மளால கால்குலேஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்மளோட அளவுகோல் பார்த்தீங்கன்னா வெறும் பழங்குடியின மக்கள்கிட்டையும் வெறும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஸ்கெடியூல்ட் காஸ்ட் மக்கள்கிட்ட மட்டும்தான்
ஓகே இவங்களால பாதிக்கப்படுறாங்க, இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது எல்லா தரப்புல இருந்துமே ஈவன் ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புள் கூட அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் மீதான ஏதோ ஒரு வன்முறை தாக்குதல், அது அது பேச்சாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மோசமான போக்கு இது. ஓகேங்களா, இன்னொன்று நீங்கள் கிராமத்துக்கும் சிட்டிக்கும் ஒரு அளவுகோல் விஷயம் பார்த்தீங்களா. சிட்டி வந்து ஓகே இந்த மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, சிட்டியில் உள்ள பெண்கள் மாறிட்டாங்களா அப்படின்னா அந்த அளவுலாம் இல்லை. நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்களா, நம்ம எல்லாமே ஒரே கிளாஸில் ஒன்றா உட்காந்துருப்போம், ஒரே தட்டில் சாப்பிடுவோம், ஒரே சட்டை கூட மாற்றி மாற்றி போட்டுப்போம். ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஒன்றாவே சுற்றிட்டு இருப்போம். ஆனால் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே போகும்போது இல்லை நம்ம தெருவுக்குள்ளே போகும்போது நான் யாரா போவேன் நீங்கள் யாரா போகிறேன்னு இருக்குல்ல. ஓகேங்களா, ஒருவேளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டிலேருந்து நான் உங்களை என்னவா பார்க்குறேன், நீங்கள் என்னவா பார்க்குறீங்கன்னு இருக்குல்ல. அப்படி இல்லைனாலும் என்ன உங்களை எங்கள் வீட்டிலேருந்து என்னவா பார்க்க வைக்கிறாங்கன்னு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப மோசமான ஒரு சூழல். ஓகேங்களா, அதே போக்கு தான் பெண்களையும் இருக்குது. இப்போது இந்த படத்தில் பேட் கேர்ள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்ரேஷனை பேசியிருக்கு. அது டீசரை வச்சு சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த பெண் ஏதோ நான் இப்போ இதான் பண்ண போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணுதான், நான் சரக்கு அடிப்பேன், தம் அடிப்பேன், எனக்கு விருப்பமான ஆண்கள்கிட்ட நான் உடல் வச்சுப்பேன் அப்படின்ற டயலாக் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சமூகத்தால் ஏற்றுக்க முடியல. ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒரு அப்ரேஷனை பேசுது, இல்லைன்னா அப்படி ஒரு கருத்தை பேசுனதுனால ஆல்ரெடி டாமினேட்டில் இருக்க இந்த சமூகம், ஆணாதிக்க சமூகம் அதெல்லாம் பயங்கரமாக எதிர்க்குது. நான் இதுக்குள்ளேயே என்ன பேசுறேன்னா, பெண்களுக்குள்ளேயுமே இந்த ஒடுக்குதல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த படத்துல பேசக்கூடிய டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின் பொண்ணு. ஓகே, பிராமின் பொண்ணு ஒரு கட் பண்ணி அந்த படத்துல அந்த வரக்கூடிய கதாபாத்திரம், அந்த டீசர்ல வரக்கூடிய கதாபாத்திரம் பிராமின் பொண்ணா தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகேங்களா, இப்போ பெண்களாவே எல்லாமே ஒடுக்கப்பட்ட பெண்கள் தான். ஓகேங்களா, அது பிராமின் பெண்ணா இருந்தாலும் சரி தான், டாப் ரொம்ப லோயர் பாட்டம்ல இருக்க பழங்குடியின பெண்ணா இருந்தாலும் சரிதான். பட் ஆனா இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அப்பர் கேஸ்ட் உமன் இங்கே உள்ள லோயர் கேஸ்ட் உமனையோ இல்லைன்னா லோயர் ஒர்க்கிங் கிளாஸோட விமனையோ ஏதோ ஒரு விதத்தில், அது நிறத்தாலேயோ பணத்தாலேயோ, ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களும் டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில். ஓகேங்களா, இப்போது இந்த ஸ்கெடியூல் கேஸ்ட்டுக்குள்ளே ஒரு சப் கேட்டகரிக்குள்ளே ஒரு மெஜாரிட்டி ஸ்கெடியூல் கேஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள மைனாரிட்டி இருந்தாங்கன்னா இவங்க எப்படி அவங்கள போய் டாமினேட் பண்ணுவாங்க. இந்த மெஜாரிட்டி போய் அந்த மைனாரிட்டிகிட்ட எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது, என்னோட கௌரவத்துக்கும் என்னோட மானத்துக்கும் நான் போய் வாங்கிட்டு பொண்ணு வச்சுக்க முடியுமா, இல்லைனா நான் வந்து என்னோட கோயிலுக்கு ஒன்றை விட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒன்று பேசுகிறாங்களே. இதே மாதிரியான போக்கு பெண்களுக்குள்ளேயும் இருக்குது. அதாவது அந்த பாலினம் சமத்துவம் பேசக்கூடிய பெண்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு விதத்தில் சாதிய மையமாக வச்சோ இல்லைன்னா மதத்தை மையமாக வச்சோ இல்லைன்னா நிறத்தை மையமாக வச்சோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒடுக்குதல் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியேப்பட்ட இந்த இடத்துல ஓகே அது இருக்குன்றதை ஒத்துக்கணும். பட் ஆனால் இப்படியாப்பட்ட படம் வரதையும் நம்ம வரவேற்கணும். ஓகேங்களா, அது வந்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன மாதிரியான கருத்து, என்ன கருத்து பேசியிருக்கு, இதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா, இல்லைன்னா அதுக்கப்புறம் இது என்ன மாதிரியான ஒரு டிஸ்கஷனை உருவாக்குன்றதை அது அது படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஏகப்பட்ட கிரிட்டிசிசமையும் ஏகப்பட்ட அவதூறுகளையும் இல்லைன்னா அந்த படத்து மேலே அவ்வளோ கல்லெறிஞ்சு அந்த படத்தை அப்படி அமுக்கிறது இருக்குல்ல, அது தேவையில்லாத போக்குது. இன்னொரு விஷயம், ரொம்ப கஷ்டமான கேள்வி, இதுக்கான எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுன்றது இருக்கா? இல்லை, இது நீங்கள் தீர்வுன்னு சொல்லும் போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ படம் ரிலீஸ் ஆகுறது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஓகேங்களா, அந்த படத்தில் என்ன கருத்து பேசியிருக்காங்கன்றது தான் பிரச்சனை. ஓகேங்களா, இப்போ இது மாதிரியான பிற்போக்குத்தனமான கருத்து, அதாவது சமூகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் படத்துல காட்சியாக வைக்கிறாங்க, இல்லைன்னா சமூகத்தில் மறுக்கப்படுற ஒரு விஷயத்தை தான் நான் இதை தொடர்ந்து பண்ணுவேன்னு சொல்லி ஒரு காட்சி அமைப்பு படுத்தப்படுது. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி விஷயத்துலாம் தீர்வாகவே எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் 1946 or 1947 சம்திங் ஏதோ ஒரு இதில் ஹிந்து கோட் பில் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் ஒன்று கொண்டு வந்தார். ஓகேங்களா, அதாவது இந்து சட்ட மசோதா அப்படின்னு சொல்லி. அந்த மசோதாவோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு என்னெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டதோ, ஆண்களுக்கு என்ன உரிமைகள்லாம் ரொம்ப உச்சத்தில் இருக்கோ அது எல்லா உரிமைகளும் பெண்களுக்கும் கிடைக்கிறத வழிவகை செஞ்சிச்சு. ஆனால் இந்த பில்லு வரக்கூடாது, இந்த பில்லு வந்துட்டா நம்ம வீட்டு பெண்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை தாண்டி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் அப்போது இருந்த அந்த ஆணாதிக்க சமூகம், இந்த பார்ப்பனிய கட்டமைப்புகள் நிறைந்த அப்போது இருந்த அரசியல் தலைவர்கள்லாம் அந்த மசோதாவை சட்டத்தை பயங்கரமாக எதிர்த்தாங்க. எந்த அளவுக்கு எதிர்த்தாங்க அப்படின்னா, அப்போது இருந்த ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் என்னன்னா, இந்த பில் நீ கொண்டு வந்தீங்கன்னா நான் ராஜினாமே பண்ணிடுவேன் அப்படின்ற அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணாரு அம்பேத்கர்.
ஓகேங்களா. ஓகே நீ இப்படி பண்றியா, ஓகே நான் சட்டத்துறை அமைச்சரா இருந்து என்னால இந்த பில் கொண்டு வர முடியல, நான் எதுக்கு சட்டத்துறை அமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒட்டுமொத்த விமனுக்காக தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. ஓகேங்களா. இதெல்லாம் தீர்வா தான் இருந்துச்சு. இதை கொண்டு வந்திருந்தா மேபி 47 எங்க இருக்கு, 2025 இருக்கு, இந்த 60-70 வருஷத்துல எவ்வளவோ சேஞ்சஸ் உருவாக்கி இருக்க முடியும். பட் ஆனா அப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் இருந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இந்த பில்லை பத்தி சொல்றதா ஞாபகம் வருது. இந்த பில் தான் இன்னைய வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரியில, இந்தியன் பார்லிமெண்ட் ஹிஸ்டரியில ரொம்ப நீண்ட நேரத்துக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கிட்ட ஒரு சட்டம்னா இந்த சட்டம் தான். அதாவது இந்த ஹிந்து கோட் பில் சட்டம் தான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம பெண்கள் உரிமை சார்ந்த விஷயத்துல மட்டுமே அம்பேத்கர் கிட்டத்தட்ட ஒரு 3000 பக்கத்துக்கு மேல ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரையை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அப்போனா 3000 பக்கம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா அம்பேத்கர் பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் அதுல டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது தீர்வுன்றது இங்கே உள்ள அரசியலமைப்பு சட்டத்தை இன்ஆக்டிவ் பண்ணும். அதாவது நம்ம ஜனநாயகம் பேசணும்ல, நம்ம இப்போ இந்தியாவை எதுக்கு எடுத்தாலும் ஒரு இந்தியா இஸ் டெமோக்ரஸி அப்படி இல்லைன்னா இந்தியா செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்தியாவோட செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா இந்தியாவோட அரசியல் செயல்பாடுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு மதத்தை பொறுத்து தான், அந்த மதத்துக்கு சாதகமா இருக்கா இல்லை எதிர்ப்பா இருக்கான்னு பொறுத்து தான் ஒரு சட்டம் அமலாக்கப்படுகிறது. இல்லைன்னா அந்த மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய மதங்கள் அது கட்டமைச்சுள்ள ஒரு பண்பாட்டுக்கோ ஒரு கலாச்சாரத்துக்கோ அது பிற்போக்குத்தனமா இருக்கும் பட்சத்துல அதை எதிர்த்து ஒரு முற்போக்கான ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சுன்னா அந்த சட்டத்தை இங்க உள்ள இந்த மெஜாரிட்டி மக்கள் எப்படி சொல்றது நடைமுறை கொண்டு வர்றதே இல்லை. ஓகேங்களா. அதாவது ஜனநாயகத்தன்மையே இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா. இதை ஜனநாயகத்தன்மை படுத்தினா மட்டும்தான் நீங்க 2 படத்தையும் ரிலீஸ் பண்ணணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இவங்க படத்தையும் ரிலீஸ் பண்ணணும். இன்னைக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய மோகன்ஜி அந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடிய படத்தையும் ரிலீஸ் பண்ணோம். 2 படத்தையும் ரிலீஸ் பண்ணாதான் எந்த படம் நல்லா இருக்கு, எந்த படம் நல்லா இல்லை, இதுல உள்ள சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன, அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன, இது ரெண்டையும் ஒற்றுமைப்படுத்தினா, இல்லைன்னா எப்படி சொல்றது ஒப்பீடு செஞ்சுதான் இது நல்லது இது கெட்டதுன்றதை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. இதை நீங்க பகுப்பாய்வு செய்யவே விடாம ஒரு சார்புடைய படத்தை பேன் பண்ணியோ, இன்னொன்னு பிற்போக்குத்தனத்துக்கு ஆதரவா உள்ள படத்தை ரிலீஸ் பண்ணியோ இதுல மட்டும் எடுத்துனா இதுல எங்க ஜனநாயகத்தன்மை இருக்கு, அது இல்லாம இதுல எங்க செக்குலர் தன்மை எங்க இருக்கு. அதான் சொல்றேன். நீங்க இதுவரையிலும் பேன் பண்ண திரைப்படத்தை பாருங்க, எதுவுமே ரொம்ப ஆபாசமா இருக்குன்றதுக்காகவோ இல்லைன்னா ரொம்ப வசைச்சொல் அதிகமா இருக்கோ அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை அது ஆபாசமா இருக்கின்ற பட்சத்துல ஒரு கலாச்சாரம் வரும். நம்ம கலாச்சாரத்துக்கு இது பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தி கான்செப்ட்லாம் பேசுவாங்க. பட் ஆனா அந்த ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா இருந்த ஒவ்வொரு ராஜாவும் பின்னாடி அந்த படத்துல பார்த்தோம்னா 100 பொன்னாடி 200 பொன்னாடி இருந்துட்டு இருப்போம். ஓகேங்களா. ரொம்ப இல்ல அதுதான் சொல்றேன், அது ரொம்ப யதார்த்தம். அது பட் நம்ம வாய்க்கிலேயே பேசிட்டு இருப்போம். நம்மளோட கலாச்சாரம் தெரியுமா, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒருத்தனையே தான் கடைசொல்லி லவ் பண்ணும், ஒருத்தர் தான் கடைசொல்லி கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இல்ல. அது தப்பு இல்லை. நீ ஒரு சமூகத்துல ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறது தப்பு இல்லை. பட் ஆனா நீ கட்டுப்பாடா இருக்கின்றதாக மத்தவங்களையும் புஷ் பண்ணி மத்தவங்களோட விருப்பத்தையும் மீறி நீ ஒரு வேலை பண்றீல்ல, அதுதான் தப்புன்னு சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு பொண்ணோட வாழ பிடிச்சிருந்தா நான் வாழுவேன். ஓகேவா. எனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா, அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும்ல. இப்ப இந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டுன்ற ஒரு காரணத்துக்காகவே பிடிக்காமலே காலம் ஃபுல்லா வாழ முடியுமா? முடியாது. பிடிக்கலான்னு நீ விவாகரத்தை பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா. அந்த உரிமை கொடுக்கணும்ல. அதே மாதிரிதான் கல்யாணத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு விஷயத்துலயுமே நம்ம இதை உறுதிப்படுத்துன்னு சொல்றோம். இப்ப அந்த பொண்ணுக்கு ஓகே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஆயிடுச்சா, அந்த பொண்ணுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. குடிக்கிறது தப்புனா ஆண் குடிக்கிறது தப்பு தான். ஓகே உனக்கு ரைட்ஸ் இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு ரைட்ஸ் இருக்கு. தம் அடிக்கிறது ரைட்ஸ் இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு ரைட்ஸ் இருக்கு. எதெல்லாம் கெட்ட பழக்கமோ அது கெட்ட பழக்கம் தான். பட் அந்த கெட்ட பழக்கம் பண்றதுக்கு கூடிய அந்த ஸ்பேஸ் இந்த சொசைட்டில உனக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் இந்த பொண்ணுக்கும் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. அந்த கருத்து தான் அந்த பொண்ணு பேசியிருக்கு. ஓகேங்களா. அது அந்த பொண்ணு பேசியிருக்கு மீன்ஸ் இந்த படத்துல அந்த கேரக்டர் பேசியிருக்கு. இதைத்தான் இங்க உள்ள வெகுஜன மக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனத்துல இருக்கக்கூடிய மக்களால இந்த கருத்தை ஏத்துக்கவே முடியல. ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த படம் பயங்கரமா வரவேற்கப்படணும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த கருத்து ஏற்புடையதா இருக்கா, இல்லைன்னா சார்புடையதா இருக்கா, இல்லைன்னா ஓகே பிற்போக்குத்தனமா இருக்கா இல்லை முற்போக்குத்தனமா இருக்கதா பேச முடியும். அதுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம படம் இப்படி டீசர்ல சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் மட்டுமே வச்சு நாம இது சரி தப்புன்னு முடிவு பண்ண முடியாது. படம் ரிலீஸ் ஆகட்டுமே, சரியா இருந்தா ஏத்துக்க போறாங்க, இல்லைன்னா மக்களே தூக்கி போயில போட்டு போறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நீங்க ஆனா ஒண்ணு படத்துக்கு பெரிய பிளஸ்னா இப்ப பயங்கர ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே பெரிய பிளஸ் பார்க்க வச்சிடும். இன்னும் இங்க உள்ள மாரி செல்வராஜ், பாரஞ்சித், வெற்றிமாறனுக்குலாம் இது மாதிரி ப்ரொமோஷன் தான் படத்துக்கு இன்னும் ஹைப்பை கூட்டுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் கூட பாசிட்டிவ் இருக்கு. ஓகேங்களா. அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். பட் ஆனால்
இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசுறது தான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். படம்னா என் சைடில் தானே இந்த படம்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும். இந்த கருத்தை ஈவன் அந்த பெண் பார்ப்பன பெண்ணாகவே இருந்தாலுமே நான் அந்த கருத்தை அந்த பெண் பேசின விஷயத்த அந்த பெண் இப்போ பேசியிருக்க விஷயத்த நான் வரவேற்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பேசலாம். ஓகேங்களா? ரொம்ப சூப்பர், நல்லாவே சொன்னீங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சு இந்த கான்வர்சேஷன் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட திரும்பவும் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதே சமயத்தில் அந்த படம் வந்து எல்லா தடையும் தாண்டி கூடிய சீக்கிரமாக நிச்சயமாக எல்லாரையும் போய் சேர்ந்தடையும், வெற்றி பெறும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்டில் தென் பை, திஸ் இஸ் உங்கள் வினோத். ஓகே, நான் கங்கா. ஓகே, Thank you. சமீபத்தில் பெரிய கான்ட்ரவர்சியான பேட்ஃபீல்ட் சார் அவரோட அந்த டீசர் ஈவென்ட் லான்ச்ல பேசுறப்ப வந்து ரொம்ப சொல்லிட்டு தடை கோரி எல்லாருமே வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து? அதுக்கப்புறம் அதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன, சொல்ல வைக்கப்பட்ட காட்சிகள் என்ன, அதை பார்த்துட்டு இந்த படம் நாத்தம் எடுத்த ஒரு இடமா இருக்கு இடத்துல இருக்கணும். பட் ஆனால் சூழல் எப்படி இருக்குன்னா அதுக்கு நேரு ஆப்போசிட்டா இருக்கு. ஓகேங்களா? இந்த படத்தை இப்போ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. உடலுறவு வச்சுக்கவே விருப்பம் இல்லாத போது என்ன பெரிய முரண்பாடு அப்படின்னா, ஒரு பிராமின் பொண்ணா இருந்து இந்த விஷயத்துல நீ கிரிட்டிசைஸ் பண்றியே, இந்த விஷயத்த நீ பிரேக் பண்றியே. இன்னொரு விஷயம், ரொம்ப கஷ்டமான கேள்வி. இதுக்கான எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கா?